என்னம்மா லவ் பண்ணிட்ட போல? ஆமாம், இது தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு நாசாலேருந்து விஞ்ஞானியாக வரணும். அதான் தெரியுதே, இப்போல்லாம் எங்கே பாதி பேர் நிஜத்தில் லவ் பண்ணுறதை விட்டுட்டு காலர் டியூன்லேயும் சோஷியல் மீடியாவில் தான் லவ் பண்ணுறீங்க. எனக்கு எதுக்கு போவோம்? எனக்கெலாம் எந்த கோபமும் இல்லை. நம்ம கேங் எப்போ நம்ம லவ்வே பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணமோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாதுன்ட்டு. எனக்கு என் மச்சான் இருக்கிறான், அவன் போதும், நாங்கள் பார்த்துப்போம் எப்படின்ட்டு. எப்படி அது என் பேச்சவன் மூச்சவன் நடத்து. எனக்கு எதுக்கு ஷாக்காக போகுது? எனக்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம். நீ எப்படியோ போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். என் மச்சான் என் கூட இருக்கான், நானும் அவனும் ஜாலியாக இருப்போம். ஏய், இந்த விஷயத்த ஒட்டங்க சொன்னே மச்சி கிடைக்கும். என்ன மச்சி காலர் டியூன்லாம் புதுசாக இருக்குது? டேய், காலர் டியூன் தானே மச்சி, உனக்கு தெரியாதா? டியூட் படம் வந்து இப்போ எவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு, செம்மையாக இருக்குது மச்சி. அதனால தான் வச்சேன் நான் காலர் டியூனு. இது ஒரு தப்பாடா? சேச்சா, உன்னை போய் நான் எப்படா சந்தேகப்படுவேன்? அப்படிலாம் இல்லை மச்சி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கேங்கில் இருந்துச்சு இல்லை அந்த பொண்ணு, என்ன இப்போ அந்த பொண்ணுக்கு அது லவ் பண்ணுதான் மச்சி. எது லவ் பண்ணுதாமா? என்னடா சொல்கிற? டேய், நீ ஏன்டா ஷாக்காக வர? டேய், ஷாக்கெல்லாம் ஆகல, ஜஸ்ட்டு கேட்குறேன் என்னடான்ட்டு. எனக்கு அப்போவே தெரியும், நான் தான் சொன்னேன்ல, நம்ம கேங்கில் இருக்கிற பொண்ணுங்களை நான் எப்போவுமே நம்பலை மச்சி. நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன். டேய், அவங்களாம் அப்படி தான்டா பண்ணுவாங்க. எப்பா இதுக்கெலாம் நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. நம்ம கேங்கில் நம்ம பேசுனது நம்ம கரெக்டாக இருப்போம், சரியா? நான் இப்போ தான் மச்சான் சவால் விட்டு வந்தேன் அவன்கிட்ட. என் மச்சான் இருக்கான், அது போதும் எனக்கு. நான் உங்களெல்லாம் நம்ம வேலை, நீங்கள் எப்போனா போங்க நாசமா அப்படின்ட்டு நான். சரிடா பாரு, அதை சொல்லலாம் தான் உடனே அடித்தேன். டேய் சுரேஷ், டேய் என்னதான்டா ஆச்சு மச்சிக்கு? நீ ஏதாவது ஃபோன் பண்ணி பார்த்தியா அவன்கிட்ட? கொஞ்ச நாளாக நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான். ஸ்பீக்கிங் டு சம்மோன் எல்ஸுங்கிறது என்ன தான் பண்ணுறான் அவன்? எது கமிட் ஆகிட்டானா? டேய், என்னடா சொல்கிற? ஏய், சும்மா கதை விட போடா. எங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கிறதுக்கு நீ வேணுன்னே சொல்கிற. இன்னும் வேணா போவா? ஏய் போடா, இன்னும் நம்ப மாட்டேன். வாட்ஸ்அப் பண்ணுறியா? டேய், இது எப்போ மச்சி? அம்மா எதுக்குமா சும்மா கத்திட்டே இருக்க? டேய் ஒரே நிமிஷம்டா. ஐயோ, கறியில் என்னால் போய் வாங்கிட முடியாது. இஷ்டம் வந்தால் செய்யுங்க, இல்லை செய்யாட்டி போங்க, எதனா பண்ணுங்க. செய்யவே தேவையில்ல, கிளம்பு. நீ சொல்கிறா? டேய் எப்போடா இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லடா அவன். டேய் சுரேஷே, நீ ஒரு நிமிஷம் ஃபோனை வைடா. நான் அப்போவே டவுட் பட்டேன் மச்சி, நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன், வைடா நீ. டேய், நான் இவன் சாக்கு மேலே சாக்க போடுறானுங்க. மச்சான் கம்மிட் ஆகிட்டானா? டேய் மச்சி, என்னடா நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற, ஸ்பீக்கிங் டு சம்மோன் எல்ஸ்னு வருது. என்ன தான்டா நினச்சிட்ருக்க நீ? டேய் ப்ளீஸ்டா, இப்பெல்லாம் பேசாதடா. டேய், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா. சுரேஷ் சொல்லிட்டான்டா எல்லாத்தையும். டேய், உன் சாரியை தூக்கி போய் எங்கேயாவது. சரி அதெல்லாம் விடு. யார் பொண்ணு? அது நம்ம கேங்கில் இருக்க அந்த பொண்ணா? டேய், அவகிட்ட தான்டா நான் சவால் விட்டு வந்தேன். டேய், ஆனால் நீ சூப்பரா, சீரியஸாக சொல்கிறேனே நான் உன்னை பற்றி. டேய், நான் எதை வேணாலும் மன்னிச்சிருவேன்டா. அந்த காலர் டியூனை வச்சதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல மச்சான். நான் அப்போவே உன்கிட்ட நினச்சேன், ஏன் உன்னை டவுட் பட்டு கேட்டேன் நான். பாட்டு ட்ரெண்டிங்காக இருக்கு, எல்லாரும் மூச்சாவன் பேச்சாவன் அப்படி தானே வைப்பாங்க. நீ நாடானா பர்டிகுலராக அந்த லைனை கட் பண்ணி வச்ச பார்த்தியா? உன்னை பார்க்கனாவா இருறா, பாட்டு வரல வாயில், மறந்துடுச்சு லிரிக்ஸ். உனக்காக, உன்னை திட்டுறதுக்காக நோட் பண்ணி வச்சுருக்கேன் மச்சி நான் அந்த லிரிக்கை. என்ன லிரிக் வச்சுருந்த காலர் டியூனா? உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதலை காமிப்பேன் நானா. டேய், என்னம்மா பண்ணியிருக்கடா என்கிட்ட. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்டா சொல்கிறதுக்கு என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன்டா சொல்லணும்? எப்படா சொல்கிற உன்கிட்ட? நீ ஏதாவது புரிஞ்சு நடந்துக்கிறியா? டேய் மச்சான், உனக்கு ஒன்றுமே தெரில மச்சான். டேய், இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நம்ம 2 பேர் சுற்றி இருந்தோம், வெட்டித்தனமா, அது வேறடா. இப்போ லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டுருக்குடா, வயசாகிட்டுருக்குடா.
என்ன உன்ன மாதிரி அப்படியே மொட்டை பையன் சுற்றிட்டு இருக்க சொல்கிறியா? புரிஞ்சுக்கோடா. டேய் இதாண்டா நீ என்கிட்ட பேசுறது லாஸ்ட்டாக இருக்கும். மூட்டு ஃபோனை வைடா. டேய் டேய் நம்மக்கிட்டே ஏன் லவ் பண்ணால் சொல்ல மாட்டானுங்க? நம்ம பிரிச்சிருவோண்ணா, இல்லை நமக்கு பிடிக்காதுண்ணா, இல்லை நம்ம கூட இருந்தால் எதுவும் சரி வராதுண்ணா. அம்மா நான் போய் கறி வாங்கிட்டு வரேன், நீ செய். இதுதான் நமக்கு கரெக்டு. அதெல்லாம் செய்யுமா நீயாச்சு. நான் போய் நல்லா சாப்பிட்டு தூங்குறேன். இல்லை விஜய் படம் ஏதாவது போட்டிருப்பானுங்கன்னா உட்காந்து தளபதியாவது பார்த்து எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நான் கேட்டேன் உன்னை ஒரு பாலிடிக்ஸ் போயிருக்காரா இல்லையான்ட்டு சினிமா விட்டு. பழைய படம் இருக்குல்ல, நான் அதை பார்ப்பேன். சும்மா பாலிடிக்ஸ் போயிட்டாரு.